வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் நாம் இப்போது என்ன பார்க்க போகிறோம்னா 5ஆம் வகுப்பு பயிற்சி நூல் தான் பார்க்க போகிறோம். அறிவினிலா பாடம் 2 தான் பார்க்க போகிறோம். பக்கம் 20 இருக்குது. 2.1 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். விடுகதைக்கேற்ற விடையை எழுதுவோம். முதல் கேள்வி பாருங்க, தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன? நம்மளுக்கு இந்த விடுகதைக்கு பதில் எல்லாமே இந்த படத்துல இருக்கு. எங்க இருக்கு? இந்த படத்துல க்ளூ கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இந்த படத்துக்குள்ள இருக்க ஒரு படம் தான் நம்மளுக்கு பதிலாக வரும். ஸோ அதை வச்சு இதில் என்ன பழம் இருக்குது, எதில் கிரீடம் இருக்குது, இங்கே பாருங்க. கிரீடம் வைத்த பழம்னு என்ன வருது? அன்னாசி பழம். என்னது? அன்னாசி பழம். இதுதான் தலையில் கிரீடம் வைத்த தங்கப்பழம் அது என்ன? அன்னாசி பழம். அடித்தாலும் உதைத்தாலும் அழுகை வராது அது என்ன? இங்கே பாருங்க, பந்து. பந்தை நம்ம அதை அடித்து உதைச்சி விளையாடுவோம். அதை அடித்தாலும் உதைச்சாலும் அது அழுகுமா? அழுகாது. இரண்டாவது கேள்விக்கு பதில் பந்து. கூரை வீட்டை பிரித்தால் ஓட்டு வீடு, ஓட்டு வீட்டுக்குள்ளே வெள்ளை மாளிகை, வெள்ளை மாளிகையின் நடுவே ஒரு குளம் அது என்ன? தேங்காய். என்னது? தேங்காய். நான்காவது, கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வரும் அது என்ன? பூரி. உடம்பெல்லாம் ஒருவன் பல சட்டை அணிந்திருப்பான் அவன் யார்? வெங்காயம். சரிங்களா? என்னது? வெங்காயம். எல்லாமே இங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. வெங்காயம் இருக்கு, இங்க பாருங்க பூரி இருக்கு, தேங்காய். அதை வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? பதில் எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்க, இதயம் போல் துடித்திருக்கும் இரவு பகல் விழித்திருக்கும் அது என்ன? பாருங்க, கடிகாரம். இரவு பகல் அதுதான் என்ன பண்ணுக்கும்? ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? தூங்கவே தூங்காது, அதுதான் கடிகாரம். பகலிலே வெறுங்காடு இரவெல்லாம் பூக்காடு அது என்ன? வானம். என்னது? வானம். இங்க பிக்சர்ல கொடுத்துருக்காங்க வானம். சரிங்களா? இதை வச்சுதான் நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்? வானம். அடுத்து பாருங்க, விடுகதைகளுக்கு விடை அளிப்பேன். விடுகதைகளுக்கு விடை அளிப்பேன். 3 விடுகதை கொடுத்துருக்காங்க பாருங்க. மலையாக பிறந்திடுவேன், ஆறாக ஓடிடுவேன், கடலில் கலந்திடுவேன், நான் யார்னா? தண்ணீர். எனது? தண்ணீர். அடுக்கடுக்காய் அறைகள் உண்டு, அலமாரி அல்ல, தித்திக்கும் இனிப்பு உண்டு, பாகு அல்ல, உயிர்கள் பல எண்ணுள் உண்டு, நான் யார்? தேன்கூடு. எனது? தேன்கூடு. மூன்றாவது பாருங்க, உயரம் உண்டு, பனை இல்லை, எண்ணுள் காய் உண்டு, கனி இல்லை, தாகம் தணிப்பேன், தண்ணீர் இல்லை, நான் யார்? தென்னை மரம். எனது? தென்னை மரம். அடுத்தது 2.3 தீர்வு என்ன எழுதுவேன். இங்க நமக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, அதுக்கு தீர்வு நாம எழுதணும். சரிங்களா? என்ன தீர்வு எழுதணும். ஒரு தென்னந்தோப்பில் 40 தேங்காய்கள் மட்டை உரிக்காமல் ஒரு மூட்டையாக கட்டப்பட்டிருந்தன. அதனை அருகில் இருக்கும் கிடங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டும். அங்கு பணிபுரிந்து வந்த 41 தொழிலாளர்களும் தனித்தனியாக தூக்கி பார்த்தனர். யாராலும் தூக்க முடியவில்லை. அதை எளிதாக கிடங்கிற்கு கொண்டு செல்ல உரிய வழியை சொல்லுங்களேன். இங்க பாருங்க, தொழிலாளர்கள் 40 பேர் இருக்காங்க. இந்த சாக்குப்பையில 40 தேங்காய் இருக்கு. சரிங்களா? ஒருத்தரா தூக்கி பாக்குறாங்க, அது தூக்கவே முடியல. அங்க இருக்க கிடங்குக்கு தூக்கிட்டு போக முடியல. அப்போ இதை எப்படி அங்க கொண்டு போறதுன்னு சொல்லிட்டு நாம ஒரு ஐடியா கொடுக்கணும்ன்றாங்க. மொத்தம் எத்தனை தொழிலாளர்கள் இருக்காங்கன்னா 41 பேர் இருக்காங்க. தேங்காய் எத்தனை இருக்கு? 40 இருக்கு. அப்ப 40 தேங்காயை 40 பேர் கொடுத்து மீதி ஒருத்தர் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த சாக்கு பைய கையில கொடுத்துறோம். அப்படி கொடுத்தோம்னா என்ன ஆயிடும்? நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்த மாதிரி இருக்கும். அப்போ 40 தொழிலாளர்கள் ஆளுக்கு ஒரு தேங்காய் எடுத்துக்கொண்டு ஒரு தொழிலாளர் சாக்கு பையை தூக்கி கொண்டு சென்றால் கிடங்கிற்கு சென்று விடலாம். அடுத்து இரண்டாவது பாருங்க, ஒரு குளத்தில் முதல் நாள் ஒரு பூ பூத்தால் அடுத்த நாள் அது 2ஆக மாறும். ஒரு நாளைக்கு ஒரு பூ பூக்கும், மறுநாள் 2 பூ பூக்கும், அதுக்கு அடுத்த நாள் பார்த்தோம்னா 2 பூ 4ஆ பூக்கும், அதுக்கு அடுத்த பூ 4 பூ 8ஆ வரும். இந்த மாதிரி 2 மடங்கா பூ அதிகரிச்சுக்கிட்டே இருக்குதான். இவ்வாறு ஒவ்வொரு நாளும் பூக்கள் 2 மடங்காக அதிகரிக்கும். அப்படியானால் 10வது நாள் குளத்தில் உள்ள பாதி பூக்கள் பூத்திருந்தால் குளம் முழுமையாக நிறைய இன்னும் எத்தனை நாள்கள் ஆகும்? 10வது நாள் என்ன ஆயிடுச்சு? பாதி குளம் வந்துருச்சு. பாதி குளம் இருந்துச்சுன்னா பாதிக்கு பாதி அடுத்த நாள் பூத்துரும் இல்லைங்களா? அப்போ 11வது நாள் என்ன ஆயிடும்? குளம் பூக்களால் நிறைந்து விடும். அதுதான் பதில். 11வது நாளில் குளம் பூக்களால் நிறைந்து விடும். அடுத்து புதிருக்கு விடையளிப்பேன். இங்க ஒரு புதிர் கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு காட்டில் யானை, முயல், மயில், நரி, குயில் ஆகியவை நண்பர்களாக வாழ்ந்து வந்தன. அவை ஒருமுறை அடர்ந்த காடு வழி நெடுந்தூரம் பயணம் மேற்கொண்டன. வழியில் அகலமான நீண்ட காட்டாறு ஒன்று குறுக்கிட்டது. அனைவரும் ஆற்றை கடந்தனர். ஆனால் ஆற்றை கடந்த பிறகு ஒருவர் மட்டுமே நனைந்து இருந்தார். அப்படியெனில் அவர்கள் எவ்வாறு ஆற்றை கடந்து இருப்பார்கள்? அதாவது யானை, முயல், மயில், நரி, குயில் இவங்க 5 பேரும் நண்பர்கள். அப்போ நடந்து போறாங்க, போற வழியில ஒரு ஆறு இருக்கு, காட்டாறு இருக்கு. அதை எப்படி கடக்குறாங்கன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்படி கடக்கும் போது ஒருத்தர் தான் நனையறாங்க, மீதி 4 பேர் நனையாம இருக்காங்க. எப்படி நனையாம போறாங்க? அதுதான் கேள்வி.
அப்போ யானை மட்டுமே நனைந்திருக்கும்ன்றதான் பதில். ஏன்னா யானை முதுகு மேல முயலும் நரியும் ஏறி உட்காந்துக்குச்சு, மயிலும் குயிலும் பறந்து சென்றுருச்சு. சரிங்களா? அப்போ யானை மட்டுமே நனைந்திருக்கும், முயலும் நரியும் யானை முதுகின் மீது அமர்ந்து சென்றிருக்கும், மயிலும் குயிலும் பறந்து கடந்திருக்கும். அடுத்தது புத்தகத்தில் தேடி எழுதுவோம். அடுத்து என்னன்னா புத்தகத்தில் தேடி எழுதுவோம். புதிர் விளையாட்டுக்கான விதிமுறைகளை கூறியவர் யார்? புதிர் விளையாட்டுக்கான விதிமுறைகளை கூறியவர் யாரு? பாட்டி. அப்போ பாட்டி புதிர் விளையாட்டிற்கான விதிமுறைகளை கூறியவர் ஆவார். இரண்டாவது பாருங்க, அழகனுக்கு கூறிய முதல் புதிர் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. என்ன சொன்னாங்க? அது உனக்கு சொந்தமானது, ஆனால் மற்றவர்கள் தான் அதை அதிகம் பயன்படுத்துவார்கள். அது என்ன? அதுதான் அழகனுக்கு கூறிய புதிர். நாணயம் இச்சொல்லுக்கான புதிர் யாருக்கு வழங்கப்பட்டது? தன்மதிக்கு நாணயம் சொல்லிற்கான புதிர் வழங்கப்பட்டது. கவிநிலா பாராட்டு மழையில் நனைய காரணம் என்ன? கண்டுபிடித்து எழுதுக. தற்போது நேரம் என்ன என்ற கேள்வியை சரியாக கூறியதால் பாராட்டு பெற்றாள். எதுக்காக பாராட்டு பெற்றாள்? தற்போது நேரம் என்ன என்ற கேள்வியை சரியாக கூறியதால் பாராட்டு பெற்றாள். 2.6 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, முடியும் எழுத்தில் தொடங்கி எழுதுவேன். ஒரு எழுத்து முடியுதுன்னா அந்த எழுத்துல புதுசா ஒரு வார்த்தையை கண்டுபிடிச்சு நம்ம எழுதணும். இங்க பாருங்க, மதகுன்னு இருக்கு. அப்போ கூல முடிஞ்சிருக்கு. அப்போ குரங்கு, குருவி, வீல முடியுது விறகு, கூல முடிஞ்சிருக்கு குளவி. இங்க பாருங்க, அம்மா, மால முடிஞ்சிருக்கு மாமா, மாசி, சிறகு, குடை. இங்க முத்து, தூள முடிஞ்சிருக்கு துளசி, சிறகு, குருவி, விறகு. அடுத்து அதே மாதிரியே தான் எழுதிக்கங்க. சுக்கு, குறும்பு, புறவி, விடை, சிறகு, குருவி, வியப்பு, புல். அடுத்து முடியும் சொல்லை முதலாக கொண்டு தொடர் எழுதுவேன். வலையில் மாட்டியது மீன். மீன் வச்சு நம்ம ஒரு தொடர் எழுதணும். மீன் துள்ளி குதித்தது. தோட்டத்தில் பூத்திருந்தன வண்ணப்பூக்கள். வண்ணப்பூக்கள் அழகாய் இருந்தன. வானத்தில் மின்னின விண்மீன்கள். விண்மீன்கள் பார்க்க எப்படி இருக்கும்? அழகாய் இருக்கும். வளவன் விளையாடினான் பந்து. பந்து உருண்டு ஓடியது. பந்து உருண்டு ஓடியது. அடுத்து பாருங்க 2.8 முடியும் சொல்லை முதலாக கொண்டு நிரப்புவேன். இங்க நம்மளுக்கு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. அதுல முடிகிற சொல்ல கொண்டு அடுத்து நம்ம முதலா வச்சு எடுத்தணும். எல்லாமே இப்ப புறப்பட்டங்க பாருங்க. வாத்தும் கொக்கும் நண்பர்கள். நண்பர்கள் இருவரும் குளிப்பதற்கு புறப்பட்டனர். புறப்பட்டனர் இருக்கு இல்லையா? அப்ப புறப்பட்டுன்றது இங்கேயே நம்மளுக்கு இருக்கும். நம்மளுக்கு குழுவும் மேல கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணணும்? எழுதணும். அப்போ புறப்பட்டு செல்லும் வழியில் தவளை நண்பரை பார்த்தனர். பார்த்தனர் அப்படின்னு ஒண்ணு இங்க இருக்கு. பார்த்தவுடன். பார்த்தவுடன் தவளையையும் அழைத்தனர். அதாவது முடியும் சொல்ல வச்சு அழைத்தனர். இதுதான் முடிவு சொல்ல. அதை வச்சு என்ன பண்ணணும்? மறுபடியும் இங்க ஒரு சொல்ல உருவாக்கணும். அப்போ அழைத்ததை. என்னது? அழைத்ததை. அப்படியே வரிசையா தான் இருக்கு எல்லாமே. அப்படியே நம்ம என்ன இங்க இருக்குது அப்படியே எடுத்து எழுதிடலாம். சரிங்களா? அழைத்ததை கண்டுகொள்ளாமல் தவளை சென்றது. சென்றதுன்னு முடியுதுங்களா? அப்போ சென்று கொண்டிருக்கும் போது ஒரு குரல் கேட்டது. குரல் கேட்டது. என்னது? குரல் கேட்டது. இப்போ குரல் கேட்ட திசை நோக்கி இருவரும் ஓடினர். அப்போ ஓடி சென்று பார்த்தபோது தவளையின் கால் கொடியில் சிக்கி இருந்தது. சிக்கி இருந்ததுன்னு முடியுது இல்லைங்களா? அப்ப சிக்கி இருந்த காலை எடுக்க தவளை போராடியது. போராடிய தவளையை பிடிக்க கழுகு கீழே இறங்கிய கழுகு தவளையை கொத்த வந்தது. வந்த கழுகை கொக்கும் சேர்ந்து துரத்தியதால் கழுகு பறந்தது. பறந்த கழுகை பார்த்தவுடன் தவளை மகிழ்ந்தது. சரிங்களா? அதுக்கப்புறம் தவளை மகிழ்ந்தது. அடுத்து இது எல்லாமே இந்த பக்கத்தில் இருக்கிறது எல்லாமே படிப்பேன், நேரத்தை குறிப்பேன் தான். அடுத்த பக்கத்துக்கு போறோம். அடுத்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அட்டவணையை படிப்பேன், விடை எழுதுவேன். உனக்கு பிடித்த சொற்கள். உங்களுக்கு பிடித்த சொற்கள் இந்த பக்கத்தில் நீங்கள் எடுத்துங்க நிரப்பிக்கலாம். உங்களுக்கு என்ன சொற்கள் பிடிக்குதோ அதை எடுத்து நீங்கள் இங்கே எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் உன் நண்பருக்கு பிடித்த சொற்கள்னு கேட்டுக்கோங்க. உன் நண்பர்களுக்கு பிடித்த சொற்கள் சொல்லிட்டு நீங்கள் இங்கே எடுத்து எழுதிக்கலாம். கிளி, பள்ளி, இளநீர், ஆழி, அரிசி, கீரி, கனி, ஏணி, ஒளி, படி, மயில், நிலம், மிதிவண்டி, தண்ணீர், மின்மினி, வழி, வானவில், இஞ்சி, பாரீர், வீதி. அடுத்த பக்கம் பாருங்க. ஒளிப்பேன், அறிவேன். விடுபட்ட எழுத்தை நிரப்புவேன். இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம நிரப்பணும். நொச்சி இலையில் ஆவி பிடித்து நோய் தீர்ப்பான். நோ. சரிங்களா? குறியில் நெறில் நோ. இங்க நோ. இங்க பாருங்க, பொங்கல் குறியில் போ நெடில். பொங்கலுக்கு முன் போகி. இது படிப்பேன், வேறுபாடு அறிவேன். இதுக்கு நீங்க வேறுபாடு தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதாவது ஒரு குறியில் கேன்ற குறியில் கேன்னு நெடிலா மாறும்போது
அர்த்தமே வரும். கேனா கெட்டு, கேனா கேட்டு. தெங்குனா தென்னை மரத்தை குறிக்கும். தேங்குனா தண்ணீர் வந்து தேங்கி நிற்கக்கூடிய இடத்த குறிக்கும். பெருனா செல்வத்தை குறிக்கும். பேருன்றது எதை குறிக்குது? சரி, பெருனா ஒரு பொருளை வாங்கிக்கிறத பிடிக்கும். பேருனா செல்வத்தை குறிக்கும். வெம்புன்னா ரொம்ப வெயில்ல அப்படியே ஒரு மாதிரியா புழுக்கமா இருக்குங்களா, அதுதான் வந்து வெம்புன்றது. வேம்புன்றது நம்ம எதை குறிக்கும்? வேப்ப மரத்தை குறிக்கும். மெல்னா நல்லா மென்று சாப்பிடக்கூடிய ஒரு இதை குறிக்கும். மேல்னா ஒரு பொருள் ஒரு மரத்து மேலேயோ ஒரு டேபிள் மேலேயோ இல்லை ஏதோ ஒரு 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 பொருள் மேலே இன்னொன்று இருக்குது, அதுதான் மேல்னு சொல்லுவோம். வெட்டினா ரெண்டா வெட்டுறது. வேட்டின்றது நம்மளோட அப்பா அவங்களாம் உடுத்தக்கூடிய வேட்டியை குறிக்கும். அவ்வளோதான், இந்த பாடம் முடிந்தது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.